வணக்கம் நேயர்களே, கொரோனா கொடூரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் அனைவரும் உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே வார்த்தை கொரோனா. இந்த கொரோனா தொடர்பான பல சந்தேகங்களுக்கு மருத்துவர் உங்களிடம் பதிலளிக்க இருக்கிறார். தொலைக்காட்சியில் தெரியக்கூடிய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது சந்தேகங்களையும் கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். முதலில் டாக்டர் ஆர் கருணாநிதி, சர்க்கரை நோய் மருத்துவர் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு கொரோனா இந்த சொல்ல கேட்காதவங்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த கொரோனாவுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் இது என்ன ஒரு தொடர்பாக இருக்குது? எவ்வளவு பாதிப்பு இது? கொரோனா வைரஸுக்கு ஹை ரிஸ்க் குரூப், அதாவது இன்றைக்கி நம்ம சினிமா தியேட்டருக்கு போனால் சோஃபா அந்த மாதிரி அல்லது ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி இதுக்கு யாரெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ், ரெண்டாவது தான் சர்க்கரை வியாதி அல்லது ஹார்ட் டிசீஸ். இதையும் அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே லங்ஸ் நுரையீரலில் பிரச்சனை உள்ளவங்க, மேபி ஆஸ்மட்டிக்கோ இல்லை டிபி, நம்ம ஊரெல்லாம் டிபி ரொம்ப ஜாஸ்தி உண்டு, சரியா, ஸ்மோக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் கொரோனா நோய் வந்துச்சுன்னா அதோட சிவியாரிட்டியும் ரொம்ப இருக்கும், ரெக்கவரியும் லேட் ஆகும் அப்படிங்கிறது. உங்கள் கொஸ்டின் சர்க்கரை வியாதி ரொம்ப நல்லது தான். ஏன்னா இந்தியா தான் இந்தியாவும் சைனாவும் தான் வேர்ல்டுலே டாப் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் டயபிட்டிஸ்னால் இந்தியாவிலையும் சைனாவில் தான் இருக்குது. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க இந்தியா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி ரெண்டு பேருமே மோரார்லெஸ் ஈக்குவல் அப்படி தான். சர்க்கரை வியாதியை நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, நோய் எதிர்ப்பு சக்தி சர்க்கரை வியாதிகளுக்கு சர்க்கரை நோய் வியாதி வந்தவர்களுக்கு நார்மலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் அ டயபெட்டிக் அண்ட் யூ ஆர் யங் மேன் அப்படின்னா யூ காட் மோர் இம்யூன் ஸ்ட்ரென்த். வேறஸ் இந்த மாதிரி சர்க்கரை வியாதிகளுக்கோ இல்லை ஹெச்ஐவி வந்தவங்க இப்படி ஒரு குரூப் உண்டு இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். இவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம உடம்புல பீட் இம்யூன் டி செல், பி செல், நியூட்ரோஃபில்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். சர்க்கரை வியாதி நல்ல டைட்டாக அதாவது உங்கள் சர்க்கரை வியாதி நோய் ஒரு ஈவன் 200க்கு கீழே, ஒரு 150 அந்த மாதிரி இருந்துச்சுனாலே பாடி இஸ் நார்மல் தான், நியர் நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பீரியடில் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்லி பயப்படாமல் துணிச்சலாக என்ன பண்ணணும், சுகரை நல்ல வீட்டில் நாங்கள் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நேரங்களில் தான் லேப் இல்லாட்டினா கூட வீட்டிலேயே சுகர் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயும் சொல்கிற அட்வைஸ் மாதிரி டயட்டும், அஃப்கோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டம்தான். வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வீட்டு வேலை பார்த்து அது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டால் சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிடலாம். சம்டைம்ஸ் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, என்றைக்குமே இந்த புவர் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா இன்சுலின் அப்படி இன்றைக்கி சர்க்கரை வியாதி மாத்திரைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இந்த பீரியடில் மாத்திரையோ ஊசியோ கிடைக்கிறது சில நேரம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஹேஸ் டு இன்டர்வீன். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்காலலாம் ஒரு மாகாணத்தில் ஒரு கவர்னர் சட்டமே போட்டார், 30 நாளைக்கு இன்சுலின் எப்படியாவது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே முக்கியமாக டைப் 1 டயபெட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்சுலின் தான் வாழ்க்கை. இப்போ நம்ம எல்லாரும் கொரோனாவுக்கு பயந்துட்டு இருக்கோம். அவங்க எதுக்கு பயப்படுவாங்கன்னா, இன்சுலின் கிடைக்காட்டா, ஏன்னா இன்சுலின் கிடைக்கலன்னா கோமா, கீட்டோசிஸ், கோமா, டெத். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எப்படியாவது இப்போ இன்றைக்கி ஒரே பொலிட்டிக்கலாக பார்த்தா காம்படிஷன், யார் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னா இருக்கப்போ இதில் கவர்மெண்ட்டுக்கு மெயின் ரோல் இருக்குது. என்ஜிஓஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ கேன் ஹெல்ப் பீப்புள் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் இன்சுலின். அதை இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி டயபெட்டிக்கு ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரெமெடி இருக்குது. அந்த ரெமெடி இட் இஸ் வெரி மச் பாசிபிள். என்ன, இப்போ கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, வேக்சின் கிடையாது, ஆனால் டயபெட்டிஸ் அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்டர்வென்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் இம்பாக்ட் ஆஃப் த வைரஸை நம்ம என்ன இந்த ஃப்ளாட்டன் த கர்வ் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த மாதிரி ஒவ்வொரு சப் குரூப்பையும் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா திங்ஸ் வில் பி நியர் நார்மல் தான் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது இந்த நீரிழிவு நோய் கொரோனாவை விட கம்பேர் பண்றப்போ இதை நம்ம கண்டுக்காம விட்டோம் அப்படின்னா இதுவும் ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா இது வர்றதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் வந்திருக்கு இந்த நீரிழிவு நோய் அப்படிங்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். அதான் இப்போ இன்னைக்கு எல்லாருமே கொரோனாவை தான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா டயபிட்டிஸ். என்ன, டயபிட்டிஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிரானிக் காம்ப்ளிகேஷன். அதாவது டயபிட்டிஸை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா டயபிட்டிஸ்க்குன்னு செலவாகாது. நாங்கள் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல டிசீஸ், சிண்டர்லா அமங் த டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் வெரி பிகாஸ் பேஷண்ட்ஸ் தெம்செல்ஸ் கேன் மேனேஜ். ஆனால் இதை மேனேஜ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொரோனா மாதிரி தான் இதுவும். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் ஒர்ஸ்ட் சைடு எஃபெக்ட்ஸ்.
கண்ணு போயிடலாம், ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடலாம், கிட்னி போயிடலாம், காலே இழந்து போயிடலாம். அதுக்கடுத்து செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், ஒரு என்ன சொல்கிறது, சைலண்ட் கில்லர், அதாவது சைக்காலஜிக்கலாக வெரி மார்பிடிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுனால சுகரையும் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். இது ப்ரிவென்ஷன். டயபிட்டிஸ் வர்றதை வந்து கொரோனா மாதிரி தான். இப்போ கொரோனா 2 வாரம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி டயபிட்டிஸ் வர்றதே 5 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். இப்போல்லாம் ஈவன் 5 to 7 years. இன்றைக்கி எப்படி நம்ம எல்லாரும் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு கையிலெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறோமோ, இதே மாதிரி தான் ஹைஜீன், டயட்லேயே ஹைஜீனாக இருந்து கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடணும். எல்லாரும் அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா பாதி டயபிட்டிஸை வந்து என்ன பண்ணிடலாம், கண்ட்ரோல் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து டயபிட்டிஸை வந்து எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் டயபிட்டிஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். சரியா? அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா டயபிட்டிஸை வந்து இதில் கொஞ்சம் ப்ரிவென்ஷனில் வந்து ஒரு 100 rupees இன்வெஸ்ட் பண்ணார்னா யூ வில் சேவ் 1000 rupees இந்த காம்ப்ளிகேஷன். இன்னைக்கு வந்து நாளைக்கு டயாலிசிஸ் ரேட் கம்மியாயிரும், ஹார்ட் இது ஸ்டென்ட் வைக்கிறவங்க, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களோட ரேட் கம்மியாக போயிடும், கால் எடுக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும். ஸோ டயபிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான். ஹெல்த்தி டயட், ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா ஆயிரும். சரி சார், ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கலாம். சார் நான் வந்து ராஜ்வேல் பேசுறேன் சார், பாம்பேல இருந்து. சொல்லுங்க சார். சார் இந்த கொரோனா பத்தி சொல்றீங்க சார். வந்து எனக்கு இப்போ 25 வருஷமா அஸ்தமா இருக்கு சார், எலர்ஜி அஸ்தமா. நான் அதுல தான் மருந்துலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி சார். இதுக்கு சார் கொரோனாக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா சார், இல்ல பயப்படணுமா என்ன? அதுதான் சார் கேள்வி. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். சார், இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு 25 வருஷமா வந்து இந்த ஆஸ்துமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, நான் வந்து பயப்படணுமா கொரோனாவை பத்தி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆஸ்மாங்கிற வியாதி என்ன அப்படின்னா, அந்த சுவாச குழாய் வந்து அதில் வந்து அலர்ஜினால் கொஞ்சம் அடைச்சிக்கணும். சரியா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, ஏர் உள்ளே போகிறது வந்து ஆக்டிவாக போயிடும், வெளியில் வர்றப்போ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு ரொம்ப நல்ல மருந்து இருக்குது. அவர் வந்து என்ன மருந்து சாப்பிட்ற, அதாவது இதுக்கு வந்து இன்ஹேலர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ரொம்ப எமர்ஜென்சி பீரியடில் ஹாஸ்பிட்டலில் போய் நெபுலைசர் வச்சுக்கலாம். இஃப் ஆஸ்மா இஸ் அண்டர் கண்ட்ரோல், அவர் வந்து கொரோனாவை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம். பட் ஜென்ரலாக கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஏதாவது காய்ச்சலோ இல்லை ஆஸ்மா மாதிரி சிம்டம்ஸுமோ வந்து மூச்சு விட கஷ்டமெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்தில் உள்ள நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. இஃப் காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொரோனா டெஸ்ட்டும் பண்ணணும். அவருக்கு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஆஸ்மாவை நல்லா கண்ட்ரோலாக பண்ணி வச்சுக்கோங்க. மருந்தெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட 2-3 இன்ஹேலரையோ இல்லை வீட்டிலேயே நெபுலைசர் இருந்துச்சோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது பொதுவாகவே இந்த கொரோனா அப்படிங்கிறப்போ வந்து தொண்டை இது வழியாக போய் நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு வந்ததுனால எல்லாருமே வந்து சாதாரண சளி உள்ளவங்களும் சரி, இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் சரி, ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை பார்த்து பயப்படுறாங்க. இப்போ நமக்கு இருக்கு ஆல்ரெடி, ஸோ இதன் மூலமா பரவ வாய்ப்பு. கரெக்ட். ஏற்கனவே ஒரு அதான் இதை வந்து if it's like you and me, you are a young man and fit. சரியா? so for you corona virus வந்துச்சுனாலே your நம்ம body has got நல்ல innate immunity ன்னு சொல்றது அதே நல்லா இருக்கும். பட் வயசாச்சுனாலோ வேற ஏதாவது டிசீஸ், பர்டிகுலரா நுரையீரல்ல ப்ராப்ளம், அதுதான் சொல்றது ஆஸ்மாவோ ஈவன் சைனசைட்டிஸ். சரியா? சைனசைட்டிஸோ இல்லை நம்ம ஊர்லலாம் ரொம்ப டிபி இருக்கும். அதுதான் இன்னைக்கு தாராவியில் 10 பேருக்கு வந்தாலும், ஏன்னா டிபி வந்தவங்களுக்குலாம் ரெஸ்பிரேட்டரி லங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு ரெக்கவரி. இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றது, அந்த வெண்டிலேட்டர்லாம் வச்சா திருப்பி அதை வெண்டிலேட்டர் விட்டு வெளியில் வர்றதே கஷ்டம். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் அட் ரிஸ்க். எப்படி டயபிட்டிஸ்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கார்டியோ பல்மனரி கண்டிஷன், அதாவது இருதயமோ நுரையீரலோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்களாம் அவங்க டாக்டர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து எர்லியராகவே மெடிக்கல் ஹெல்ப்பை வந்து தே ஹேவ் டு சீக் ஹெல்ப் அட் தி earliest அப்படின்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு இந்த கொரோனால ஊரடங்கு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே வந்து ஒரு புதுசா ஒரு விஷயமா இருக்கு, எல்லா ஜென்ரேஷனுக்குமே. இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறப்போ தூக்கமின்மை அப்படிங்கிறது எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா தூக்கம் சரியான நேரத்துக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இருக்கேன், அன்டைம்ல தூக்கம் வருது, பகல்ல தூக்கம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? அதாவது இதுதான் பாடி மைண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றது. இதில் நம்ம இந்தியன்ஸ் எக்ஸ்பர்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து the whole world is undergoing this experiment. சரியா? நம்ம உலகத்தையே என்ன பண்ணிட்டோம், குவாண்டானமோ பே மாதிரி மாற்றிட்டோம். சரியா? அப்போ வந்து நேச்சுரலாக வந்து அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்கிறது, ஏன்னா மன உளைச்சலோ சில நேரம் டிப்ரெஷனோ. சார் காலர் இருக்காங்க, பேசிடலாமா? ப்ளீஸ். வணக்கம்.
வணக்கம். சார் அதுன்னு தொண்டையில வந்து நீர்ல இருக்குதுல்ல சார், அதுல வந்து புண்ணு மாதிரி இருக்கு சார் தொண்டை வரைக்கும். சரி, ஓகே. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். இதுலயே கேக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் பௌசியா பேசுறேன், வெட்லாங்கண்ணில இருந்து. சொல்லுங்க. எனக்கு வந்து நெஞ்சு சுகர் இருக்கு, மூச்சு வரமா இருக்கு. மூச்சு வந்து படபட படபடன்னு நைட்ல தூக்கம் வர மாதிரி இருக்கு, மூச்சு ரொம்ப வாங்குது. சரி சரி, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்கலாம் டாக்டர் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார் இப்போ நீங்க சுகரை பத்தி டீட்டெயில் சொல்லியிருந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து நிகழ்ச்சியை. இந்த சுகர்ல இந்த ஃபியூச்சர்ல இனி இது வராம இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது மருந்து கண்டுபிடிப்பாங்களா, இல்ல கண்டுபிடிச்சாச்சுங்களா? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு சார். அடுத்த நேயர் வணக்கம். சார், இப்போ கடைசியாக ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, சுகருக்கு வந்து மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா, இல்லை வந்து வேற ஏதாவது ப்ராசஸ்? அதாவது சுகருக்கு மருந்து கண்டுபிடிச்சா, சுகருக்கு மருந்து இருக்குது, புதுசு புதுசாக மருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ அன்லைக் த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், சுகர் மார்க்கெட் வந்து அதான் சுகர் தான் வந்து உலகத்திலே ரொம்ப பணக்கார வியாதின்னு சொல்கிறது. மருந்து கம்பெனிக்காரங்கள்லாம் வந்து அவங்களுடைய எல்லா லாபத்தையும் இதில் போட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சுகருக்கு வந்து புதுசு புதுசாக மருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மருந்தெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப விலை ஜாஸ்தி, வெரி எக்ஸ்பென்சிவ் மெடிகேஷன்ஸ். ரெண்டாவது புது மருந்துங்கிறப்ப நம்ம வந்து அது சேஃபாக இல்லையான்னு வந்து சொல்ல முடியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்குன்னு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் சுகருக்கு ஐடியல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த இன்சுலின் தான் வந்து சுகருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஏன்னா சுகர் இன்சுலின் இல்லாதனால தான் வருது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் வந்து இன்சுலினை வந்து ஊசி மூலமாக தான் கொடுக்குறோம். அந்த ஊசியிலேயே வந்து இப்போல்லாம் ரொம்ப அட்வான்சஸ் வந்துக்கிட்டு பேனாலெல்லாம் ஊசி இருக்குது. இன்னும் ரொம்ப போச்சுன்னா இந்த மாதிரி இன்சுலின் பம்ப்னே ஒன்று இருக்குது. பட் ஊசி அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபோபியா இருக்குது, நீடில் ஃபோபியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால தான் ரொம்ப பேர் வந்து சுகர் வியாதினாலே பயந்து சில பேர் வந்து இந்த ஊசி போடாமலே அவங்க வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க. என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ எப்படி வேக்சினாவது 18 மாதத்தில் கண்டுபிடிச்சிருவோங்கிறாங்க. எங்களால் வந்து சுகரை வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது பேலட்டபிள் ஃபார்ம், ஐடியலாக என்ன பண்ணணும், ஓரல் மாத்திரை மூலமாக கொடுக்கணும். இல்லை சில பேர் என்ன ட்ரை பண்ணாங்க, மூக்கு வழியாக கொடுக்கலாமா, இல்லை ஸ்கின் அதில் ஒரு பேட்ச் வழியாக கொடுக்கலாமான்னா, இன்னைக்கு நாங்கள்லாம் வி ஆர் அட் ஃபால்ட். எங்களால் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்சுலினை கொடுக்க முடியல. அதனால தான் இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் நினைக்கிற மாதிரி அவர் மைண்டில் என்ன க்யூர்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஓரல் இன்சுலின் வந்து இந்தியாவிலே ஒரு கம்பெனிலாம் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்குது, இஸ்ரேல்லேயும் ஒரு கம்பெனி வந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு பயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வேக்சின், இந்த கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிச்சாலே அந்த பேட்டன்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா உலகத்தில் எல்லாருக்கும் இந்த வேக்சின் கொடுக்கணும். எல்லா நாட்டினாலையும் அவ்வளோ பணம் இருக்குதா, இல்லை அப்படி பணம் இருந்தாலும் அவ்வளவு வேக்சின் செய்ய முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். அதனால என்ன பண்ணியிருக்கு, கோஸ்டாரிக்கான்னு ஒரு கண்ட்ரி வந்து யுனைடெட் நேஷன்ஸில் போய் ஒரு பெட்டிஷனே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வேக்சின் கண்டுபிடிச்சான்னா எல்லாத்துக்கும் வந்து அது வந்து கிடைக்கணும். ஏன்னா ஒரு நாடு என்ன பண்ணுதுன்னா, வேக்சின் பண்ணக்கூடிய கம்பெனியை அவங்க நாட்டுக்கு கூட்டு போகிறதுக்கெல்லாம் அண்டர் கிரவுண்டில் பிளான் போட்டுட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் கன்சிடரேஷனால அவங்க நாட்டு மக்களுக்கு தான் வேக்சின் கொடுப்பாங்க அப்படின்லாம் ரூமர்ஸ் வருது. அதே மாதிரி தான் இன்சுலினும். இந்த ஓரல் இன்சுலினை கண்டுபிடிச்சாலே இந்த மற்ற இன்ஜெக்ஷன் இன்சுலின் இருக்கு, இவங்களெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இன்சுலின் மாஃபியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்கெல்லாம் விலைக்கு வாங்கி இதை வெளியில் வரவிடாமலோ பண்ணிடுவாங்களோ அப்படிலாம் பயம் இருக்குது. பட் இதையும் மீறி நம்ம வந்து இன்சுலின் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெலாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து வரும்னு நம்ம நம்புவோம். அது வரைக்கும் வந்து டயபெட்டிஸில் வந்து மெயின் என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா என்னோட யங்கர் ஜெனரேஷனை வந்து என்ன பண்ணலாம், டயபெட்டிஸ் வராமல் டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷனில் தான் இன்றைக்கி பெஸ்ட். நம்ம வந்து கரெக்டாக அளவோட ஹெல்த்தி டயட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், அதுதான் எங்களுக்கெல்லாம் வந்து பொறாமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லாரும் மாஸ்க் போடணும்னு சொல்லுது. ஆனால் எந்த கவர்மெண்ட்டுமே டயட்டில் வந்து கலோரி லேபிள் பண்ண மாட்டேங்குது. எந்த கவர்மெண்ட்டுமே இந்த மாதிரி இம்போஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுப்போம், நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்போம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா டயபிட்டிஸே வராது. எதுக்கு மருந்து, உங்ககிட்டே மருந்து இருக்கு அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சரி சார், காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம்.
மயிலாடுதுறையில சாம்ராஜ் பேசுறேன். சொல்லுங்க ஆக்சுவலி சார். வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ டேப்லெட் ரேட்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ நாளுக்கு நாள் இப்போ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தது ஒரு ரேட் விற்கிது, இப்போ பார்த்தா டபுளா விற்கிது சார். ரொம்ப இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் எந்த tablet மாட்டாங்களா? எந்த டேப்லெட் சார்? பர்டிகுலர் ஜென்ரலாக இப்போ மோண்டாக் எல்சின்னு ஒரு பொதுவாகவே tablet எல்லா இருக்கு. டேப்லெட்ஸும் சொல்றீங்களா? பொதுவாகவே சார் ஜென்ரலாக இப்போ வீசிங் ட்ரபிளுக்கு உள்ள ஒரு டேப்லெட் வச்சுக்கோங்களேன். இப்போ மோண்டாக் எல்சின்னு ஒரு டேப்லெட் இருக்குன்னா அது 8 ருபீஸ் விற்கிறது, இப்போ வந்து இப்போ 16 ருபீஸ் 17 18 போயிட்டு இருக்கு சார். ஸோ ஓகே இதை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அந்த இந்த மாதிரி யாரோ கார்டு இந்த மாதிரி சின்ன இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. 40 15 போயிட்டு இருக்குது ரேட். சரி So, சார், இதை நீங்க control பண்றதுக்கு தொடர்ந்து government- நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு சார். இது சொல்லிடுவோமே. அடுத்த சரி. காலர் பேசிட்டு வந்து குட் கொஸ்டின். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா சுகர் இருக்கு சார். இப்போ கொரோனானால காலையில வாக்கிங் எல்லாம் போக முடியல சார். வாக்கிங் போகலாமா, மாஸ்க் கட்டிக்கிட்டு வாக்கிங் போகலாமான்னு கேட்குறது. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். சார் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வந்து ஜாஸ்தி விலைக்கு விற்கிறாங்க. வெரி குட் கொஸ்டின். என்ன அதாவது டேப்லெட் மட்டும் ஜாஸ்தி கிடையாது. அதாவது இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா உங்க பணம் வந்து செலவாகிறது 2 முக்கியமான கேட்டகரியில். ஒன்று டயக்னாஸ்டிக்ஸ், என்ன, ரெண்டாவது ட்ரக்ஸ். என்ன, அதாவது நம்ம பரிசோதனை பண்ணுறதுக்கும் மருந்து வாங்குறதுக்கு தான் செலவாகும். நம்ம ஊரில் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் வந்து லாயருக்கெல்லாம் பார்க்குறப்பா ஒரு லாயரை கன்சல்ட் பண்ணுறதுக்கோ என்ன அந்த வேற ஒரு ஐடிக்கு ஒரு நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை போனீங்க அதெல்லாம் விட ரொம்ப கம்மி தான். இது அந்த காலத்திலே 5 ரூபா 10 ரூபாய்க்கு வியாபாரம். ஸோ இதனால தான் நம்ம ஊரில் எல்லா பிரச்சனையுமே வருது. என்ன, ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலேட். கவர்மெண்ட் ஹேஸ் டு ரெகுலேட். என்ன, ஸோ நம்ம ஊரில் ஹெல்த் கேர் ரெகுலேஷன் வந்து இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். சரியா, கவர்மெண்ட் ஹேஸ் டு ரெகுலேட். என்ன, பட் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ட்ரக்ஸில் அவர் சொன்னார். என்ன, அந்த ட்ரக்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ஜெனரிக் மெடிசின்னு நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அதாவது ஜெனரிக் மெடிசின் எப்படி சொன்னால் நீங்கள் கலைஞர் செய்தின்னு போடுறீங்க, இல்லை ஜெயா டிவின்னு வர்ற மாதிரி. பட் டிடின்னு இருக்கு. என்ன, டிடி வந்தால் இப்போ யாரும் பார்க்குறதே கிடையாது. அவங்களும் நல்லா தான். அந்த மாதிரி கவர்மெண்ட்டே மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கு. அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஜெனரிக் மெடிசின், ஏன்னா அந்த மெடிசினும் நல்லா தான் இருக்குது. அது வந்து ரொம்ப சீப். எனக்கு அந்த பேர் வர மாட்டேங்குது. ஆயுஷ்மான் பாரத் மாதிரி கவர்மெண்ட் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து ஒரு ஹிந்தி பேர் உண்டு. அதைத்தான் வந்து நம்ம ஊரில் வந்து அதை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயும் ஒன்று வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பூரஸ்ட் ஆஃப் த பூர் எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் பாலிசி என்ன, மெடிசின் வெளியிலேயே வாங்க வேண்டாம். ஆனால் எல்லா மெடிசனும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் ஹேட் டு அக்செப்ட் இந்த மாதிரி இங்கே இல்லாட்டினா ஒரு இந்த ஜெனரிக் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி. இதே மாதிரி தான் HLL அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருக்குது, இந்துஸ்தான் லேட்டக்ஸ்ன்னு. அவங்க வந்து லேபெல்லாம் வைக்கிறாங்க. சரியா, அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இந்த லேப்லலாம் இந்த டாக்டர்ஸுக்கு வந்து என்ன ஆகுது, கன்சல்டேஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த ட்ரக்ஸ்லேயும் டயக்னாஸ்டிக்லேயும் அவங்க கிக் பேக் வாங்கிக்கிறாங்கன்னு அலிகேஷன். ஒன் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் ட்ரூ. அப்போ வந்து மக்களுமே என்ன பண்ணணும், டாக்டர்ஸ்களுக்கு வந்து கூட கொஞ்சம் கன்சல்டேஷன் ஃபீஸை வந்து இட் ஹேஸ் டு கோ அப் இன் பார் வித் அட்லீஸ்ட் வித் லாயர்ஸ். அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல மெடிசின், சீப்பான மெடிசின் எழுதி கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ஜெனரிக் மெடிக்கல் ஷாப் இருக்கு, அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். அதாவது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டேட் வெர்சஸ் சென்டர் பாலிடிக்ஸ்னால அந்த மெடிக்கல் ஷாப் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நார்த் இந்தியாலலாம் அது ரொம்ப இருக்கு. எனக்கு அதோட தமிழ் பேர் தெரியல. இந்த ஆயுஷ்மான் பாரத்னு வர்ற மாதிரி அப்படி ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு. அவருக்கு வந்து அதுதான் வந்து விடை. இன்னும் வந்து கவர்மெண்ட்டுமே சில ட்ரக்குகளுக்கெல்லாம் வந்து நேஷனல் பிரைசிங் அத்தாரிட்டினே ஒன்று இருக்கு. அவங்கெல்லாம் வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இன்னுமுமே வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இந்தியா வந்து ஹியூஜ் மார்க்கெட் ஃபார் த வெஸ்டர்ன் ஃபார்மசூட்டிகல்ஸ். ஏன்னா தட் டசன்ட் மீன் தட் இந்தியன் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ பெஸ்ட். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வந்து நம்மளை வந்து லூட் பண்றாங்க. இதை வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு ரெகுலேட் திஸ். ஓகே சார், நேர் இருக்காங்க, பேசலாம் சார். வணக்கம். இருந்து பேசுறேன். பேபிக்கு வந்து கோல்டு ஃபீவர் இருக்கு. கோல்டு வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஃபீவர் வந்து பாத்தீங்கன்னா 100.2 இருந்தது நைட்டு. இப்ப வந்து 99 மேல 100.2 and 100.4 இந்த மாதிரிக்குள்ளார ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கு. நானும் சிரப்லாம் ஊத்தி பார்த்துட்டேன். பட் வந்து கொஞ்ச நேரம் நல்லா இருக்கா, மறுபடியும் ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சரி, நீங்க தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
சார் அதுக்கு அடுத்ததாக ஒரு நேர் கேட்டிருந்தாரு, எனக்கு வந்து சுகர் வந்து இருக்குது, நான் வாக்கிங் போக முடியல, ஸோ மாஸ்க் வந்து நான் போட்டுட்டு நான் வாக்கிங் போகலாமா, ஸோ அந்த டைமில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதான் இட்ஸ் எசென்ஷியல் கொஸ்டின் என்ன அப்படி தானே. ஸோ இந்த மாதிரி லாக் அவுட் பண்ணப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும் என்ன சொல்கிறாங்க, வாக்கிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன, பிகாஸ் அங்கே பாப்புலேஷன் கம்மி. நம்ம ஊரில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் அந்த மாதிரி பர்மிஷன் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலை. ஏன்னா பட் வாக்கிங் வந்து டெய்லி நம்ம எப்படி பேப்பர்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி வாக்கிங் இஸ் ஷுட், அதுவும் பார்ட் ஆஃப் த லைஃப் தான். வாக்கிங் வந்து நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு கட்டாயம், ஆமாம், எல்லாத்துக்குமே நல்லதுன்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இப்போ ரெகுலராக வாக் பண்ணிட்டு வந்தால் வைரஸ் அட்டாக் பண்ணுறதே நம்ம ஒன் கேன் ஃபைட் வித் என்ன ஸ்ட்ரென்த். என்ன, ஒரு வீட்டு வேலை எதுனாலும் பண்ணிக்கிறலாம், சரியா, அதுவும் வாக்கிங் மாதிரி தான். ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுங்க, இல்லை மொட்டை மாடி, என்ன அப்படி இல்லாட்டின்னா ஈவன் இந்த நைட் என்ன ரொம்ப கூட்டம் போடாமல் உங்கள் சந்துக்குள்ளே, திஸ் இஸ் வாட் ஐ டூ. என்ன, எங்கள் வீட்டு தெருக்குள்ளே வந்து ஒரு இது பண்ண வாக்கிங் பண்ணதுனால நோபடி வில் அப்ஜெக்ட், திஸ் இஸ் வாட் ஐ திங்க். அதனால வாக்கிங் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பண்ணால் போதும். அதில் 15 மினிட்ஸ் வீட்டில் வேலை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் வேணா ஸ்டெப்ஸில் ஏறுங்க, ஒரு 10 மினிட்ஸ் சின்ன வாக் பக்கத்தில் வந்து நோபடி வில் அப்ஜெக்ட் as long as you keep மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருந்தீங்கன்னா நல்லது தான். சரி சார். அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தவங்க லாஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க, அந்த கேர்ள், அந்த லேடி, how old is the baby நம்ம கேட்கல. of course I am not a குழந்தைங்க டாக்டர் கிடையாது. அதாவது இந்த மாதிரி காய்ச்சல் இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு தெர்மாமீட்டர் வாங்கி வச்சிருக்கு நல்லது தான். நான் என்ன சொல்லுவேன், தெர்மாமீட்டர்லேயே நல்ல தெர்மாமீட்டர் வாங்கி வைங்க. இதில் தான் அந்த ஜப்பானீஸ் பிராண்ட் வாங்கி வைங்க. ரொம்ப காய்ச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கப்ப என்ன சாப்பிட, சாலிட் ஃபுட் கொடுக்காட்டா கூட லிக்விட் ஃபுட் கொடுக்கணும். நல்ல யூரின் அவுட் புட் இருந்துச்சாலே அது ஒரு சைன் ஆஃப் ஹெல்த்தி தான். இருந்தாலும் she has to go to a doctor at any cost. கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர் போய் காமிங்க, போய் பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நார்மல் இருந்தால் நல்லது தான். சரி சார். இப்போ இந்த கொரோனா பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழி என்னன்னா இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறது. எஸ். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படிலாம் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம்? அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படிலாம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்கின் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, அதனால தான் வந்து நம்ம சானிடைசர்லாம் போட்டுக்கிறது அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது இந்த இது வந்து ரெஸ்பிரேட்டரி வைரஸ். என்ன, இது டிராப்லெட் மூலமாக தான் பரகுதுனால நம்ம மூக்கையுமே வாயுமே வந்து மாஸ்க் வச்சு இது பண்ணிக்கிறோம். என்ன, பட் அந்த இன்னேட் இம்யூனிட்டி வந்து நம்ம இன்னைக்கு வேக்சின் இன்னைக்கு போய் விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன, திஸ் ரெக்வயர்ஸ் ஹெல்த்தி, இதுக்கு தான் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது. நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட். என்ன, ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம டிபி வியாதி வந்தாங்கன்னா பார்த்தோம் அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்ஸ்லாம் எழுதி கொடுப்போம். ஏன்னா அதனால ரெகுலராக வந்து நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம, என்ன இப்போ எப்படி மாஸ்க் போடணும்னு இது பண்ணுறாங்களோ இதே மாதிரி ஃபுட்டுலேயுமே வந்து கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வீன். அந்த ஃபுட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாமல் நான் இது வந்து நல்ல அந்த சில கண்ட்ரீஸ்லாம் கோட் இருக்குது, இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு. அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு, ஹை ப்ரோட்டீன் டயட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நேச்சுரல் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டாலே. மூணாவது, நம்ம ஊரில் ரொம்ப கொரோனாவோட ரொம்ப மோசமான ப்ராப்ளம் என்ன, அனீமியா. ஏன்னா அனீமியா தான் ஒரு வேர்ல்டுலே காமனஸ்ட் நியூட்ரிஷனல் டிசார்டர். அதை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தட் we don't do it. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தில் வந்து நான் தான் திஸ் இஸ் வாட் ஐ ரோட் டு த WHO சீஃப். இன்னைக்கு வந்து நம்மளால் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரே ஒரு டெஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பண்ணணும்னா ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். அந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் வந்து எஸ்பெஷலி விமெனுக்கு பார்த்தானா அனீமியா இருக்கும். நமக்கு வந்து ஒயிட் செல் கவுண்ட் கம்மியாக இருந்தாலே வைரஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பாடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலே இம்யூனிட்டி இஸ் வித் யூ. ஓகே. இப்போ வந்து பயந்தா இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா. அதான் நம்ம ஒரு கொஸ்டின் பெண்டிங் இருக்கிறதே தூக்கம், அதிலே பாதியிலே போயிட்டு, சரியா. அந்த ஃபியர் இருந்தாலே அதுக்கு தான் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட். என்ன, ஃபியர் அப்படின்னா நான் வந்து ரொம்ப ஒன்று வந்து டினையல், எனக்கெல்லாம் வைரஸ் வராதுன்னு சொல்லி மாஸ்க் எல்லாம் போடாமல் வெளியிடும். தட் இஸ் நாட், அது கிடையாது. நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். நமக்கு வந்து வைரஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமே டாக்டர்கிட்ட போவோம், சீக்கிரமே நம்ம வந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவோம். அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். நம்ம வந்து இந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஓவர் கம் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து எண்ணம் இருந்தாலே நம்ம இம்யூனிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி இதில் இந்த ஈவன் ஹார்வார்டில் கூட ஹார்ட் அண்ட் மைண்ட் இன்ஸ்டியூட்னு வச்சுருக்காங்க. அது தலாய் லாமா தான் பண்ணார், சரியா. அதனால நம்ம என்னைக்குமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருந்தோம்னா நம்ம வேர்ல்ட் நாட் ஓன்லி திஸ் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். என்ன, அப்போ தான் இதுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இஃப் யூ ஆர் சிக்,
அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள மதரோ பேரண்ட்ஸோ இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒய்ஃபோ டேப்லெட் கொடுத்தாலே அதோட எஃபெக்ட் பிளாசிவோன்னு சொல்கிறோம், அதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடாக இருக்க வேண்டியதான். பட் திஸ் டைம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உங்கள் தூக்கம் வரா, அதாவது இன்சாம்னியா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் வெரி காமன். எஸ்பெஷலி ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த போலீஸ்மேன், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம். அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் பண்ணணும். தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் மத்தியாலெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம யூ ஷுட் ஆக்குபை யுவர் செல்ஃப். வீட்லேயே சும்மா இருந்தால் தூக்கம் வராது, இல்லை மத்தியாலம் தூங்கிடுவோம். என்ன இதுக்கு தான் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணால் கண்டிப்பாக தூக்கம் வரத்தான் செய்யும். அப்படியே தூக்கம் வராமல் ரொம்ப கெட்ட கனவுலாம் வந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர் டு சீக் ஹெல்ப். ஏன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஆங்ஷியோலைட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் அகெயின் இந்த கவுன்சிலிங் சர்வீசஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து திஸ் இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து தேவைன்னு சொல்லி நாளைக்கு வந்து ஒன் கேன் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி. நேர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். 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 வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இந்த ஷோல்டர் பக்கத்துல வேதனை இருக்குது, அது எள்ளு தேய்மானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எலும்பு தேய்மானமா? ஆமா. சரிம்மா. அது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தும் சரியாகல. சரிம்மா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர். வணக்கம். சார், இப்போ வந்து இவங்க எலும்பு தேய்மானம் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்தில் நம்ம இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட நோயாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சில சிகிச்சை முறைகள், அவங்க வந்து எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும், அதை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான எலும்பு தேய்மானம் அப்படின்னா அது ஒரு டிசீஸ் ஆஃப் த ஏஜிங், வயசானவங்களுக்கு வரக்கூடியது தான். சரியா? அதுவுமே வந்து என்ன சொல்லுவோம், வெயிட் பேரிங் ஜாயின்ட்ஸ், அந்த முட்டு, நீ ஜாயிண்ட், ஹிப் ஜாயிண்ட். ஸோ வெயிட் பேரிங்க்கு வந்து இதுக்குன்னு வந்து மருந்து வந்து என்ன அப்படின்னா பெயின் கில்லர்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஆர்த்தோபெடிஷன்ஸ் தான் பார்ப்பாங்க. அந்த பெயின் கில்லர்ஸே ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், ஏன்னா அதுலேயும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். இதுக்கு டெஃபினட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஏன்னா அதனால் அவங்க வந்து இந்த கொரோனா பீரியடெல்லாம் கிரைசிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எலும்பு டாக்டரை பார்க்குறது நல்லது. இந்த பீரியடில் வந்து இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய, ஏன்னா வயசானவங்களுக்கு தான் இது வரும். அதனால கொரோனா விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு தான் அட்வைஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். சரி சார், இப்போ கொரோனா நோயினால பாதிச்சவங்க குணமடைஞ்சு வர்றாங்க, அந்த குணமடைஞ்சவங்களே மறுபடியும் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? எஸ், அதாவது இந்த குணமடைஞ்சவங்கனால சொசைட்டிக்கு வந்து நல்லதுன்னு என்ன அப்படின்னா, அவங்க உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ் இருக்கும், அது எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதை வந்து கன்வாலசன்ட் சீரம் அப்படின்னு சொல்கிறது, அந்த ஆன்டிபாடிஸை எடுத்து கூட சில பேருக்கு ட்ரீட் பண்ணலாம். தட் இஸ் அ குட் திங் அபவுட் குணமடைஞ்சவங்க. ரெண்டாவது எப்படின்னா, இந்த வைரஸ் வந்து புது வைரஸ், புது நடிகை மாதிரி, நமக்கு ரொம்ப கட்டுறது கைமண் நல்லது கல்லாது, அந்த மாதிரி இந்த வைரஸை பற்றி நமக்கு தெரிஞ்சதே ரொம்ப கம்மி தான். என்ன சில நேரம் அதனால தான் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து குணமடைஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள்லாம் கேட்போம், எப்படி சொல்கிறீங்க, அந்த வைரல் லோடு வந்து இவங்க பிசிஆர் பண்ணாமலே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக குணமடைஞ்சு போயிட்டாங்க கூட சொல்லலாம். we are not finding fault. what we need is the exact scientific detail. ஏன்னா அதுதான் கவர்மெண்ட் கொடுக்கவே மாட்டேங்குது. சரியா? அப்போ சில நேரம் வந்து பார்ஷியலாக வந்து குணமானவங்க கூட வீட்டுக்கு போனால் திருப்பி அதே இன்ஃபெக்ஷனே திருப்பி வரலாம். சரி சார். இல்லை, இந்த வைரஸ்லேயே வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயின் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி கலைஞர் டிவி, கலைஞர் செய்திகள் வச்சிருக்க மாதிரி இந்த வைரஸ்லேயே ஏதாவது A1 B1, அப்போ புதுசாக ரீஇன்ஃபெக்ஷன் கூட வரலாம். அதனால தான் இப்போ நம்மெல்லாம் பயப்படுறது. இந்த லாக்டவுனை வந்து கிரேடடாக ஒரு இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது பண்ணணும். ஏன்னா இது திறந்து விட்டோம் அப்படின்னா திடீர்னு வந்து அந்த WHOவே என்ன சொல்லுது அப்படின்னா டெட்லி ரீசர்ஜன்ஸ், திருப்பி வந்து அது கோபத்தோடு வந்து ரீபவுண்ட் ஆகி ரொம்ப வேற தாக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த வைரஸை பொறுத்தவரையில் எக்ஸ்ட்ரா காஷியஸாக தான் இருக்கணும். அதனால் திருப்பி வரலாம். ஏன் அப்படின்னா இந்த வைரஸோட இம்யூனிட்டி சில நேரம் வந்து இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் திருப்பி வராது. ஏன்னா அதனால வந்து நம்ம இதை பற்றி நமக்கு தெரிஞ்சது வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ வந்துச்சு அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணி, ஸோ இதை வில் ஹேவ் டு லேர்ன் அ லாட். சரி சார், இப்போ பிளாஸ்மா தெரப்பி வந்து எப்படின்னா குணமடைஞ்சவங்களோட ரத்தத்தை வந்து எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு செலுத்தி அதன் மூலமா சிகிச்சை பெற வைக்கிறாங்க. இப்போ குணமடைஞ்சவங்களே திரும்ப வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த சிகிச்சை முறையே கொஞ்சம் ஆபத்தான நிலைமையில தானே சார்? இந்த சிகிச்சை முறை ஆபத்துன்னு சொல்ல முடியாது, இதையும் கொடுத்து பார்க்கலாம். சரியா? இதையும் அதாவது இப்போ ஃபுல்லா ஒருத்தர் வந்து இது வந்து திருப்பி இப்போ எனக்கு தான் காய்ச்சல், நான் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர்றேன்,
எனக்கு திருப்பி வந்துச்சுன்னா அப்போ ஏன் ஆன்டிபாடி யாருமே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா எனக்கு ஆன்டிபாடி இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருந்தாலும் அது எஃபெக்டிவா இல்லைன்னு அர்த்தம். பட் இஃப் யூ ஹேட் கம் அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அண்ட் யூ ஆர் டூயிங் வெல் அப்படின்னா தென் தட் மீன்ஸ் தட் யுவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் வெரி குட், யுவர் ரெஸ்பான்ஸ் இஸ் ரோபஸ்ட். அப்போ யுவர் ஆன்டிபாடிஸ் மே பி யூஸ்ட். இதைத்தான் வந்து முன்னாடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பீங் ட்ரைட். ஏன் ட்ரீட்மெண்ட்டே இல்லாதப்ப இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங், எவ்ரி லிட்டில் ஹெல்ப்ஸ் ஆஃப் தம். சரி சார், நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் சார். இப்போ எனக்கு வந்து ஒரு 5 இயர்ஸா வந்து சுகர் இருக்குங்க சார். நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் சார் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. அங்க சுகர் டெஸ்ட் எடுக்கிறோம், அவங்க வந்து டாக்டரை பார்க்க சொல்றாங்க, பார்க்குறோம், அவங்க டேப்லெட் கொடுக்குறாங்க. ஒரு 1 மந்த்துன்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட் கொடுக்குறாங்க சார். அதை வாங்கி சாப்பிட்டு எனக்கு சுகர் குறையல. அது சுகருக்கு உண்டான டேப்லெட் தான் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சார்? இல்ல இத வந்து நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர் வணக்கம். சரி. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. நான் மயிலாடுதுறையில இருந்து ஹேமா பேசுறேன் டாக்டர். ஓகே, சொல்லுங்க ஹேமா. என் அப்பாவுக்கு வந்து வயசு வந்து 82 வயது ஆகுது. அவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து சாப்பிடுறதுக்கு ஹீமோகுளோபினால வந்து 9.8 இருக்குது. பிளட் சுகர் வந்து ஃபாஸ்டிங்ல வந்து 117 இருக்கு, 117. ஓகே, குட். ஃபுட் சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து 139 இருக்கு. சரிம்மா. அவங்களுக்கு பிளட் யூரியா வந்து 42 இருக்கு. கிரியாட்டினின் வந்து 1.64 இருக்கு டாக்டர். சரிம்மா. அவங்க இப்போ எப்படி சேஃப்டியா இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம், என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்? உங்க கிட்னி டாக்டர் என்ன சொல்றாரு? அவங்க வந்து நார்மலா, ஆனா யூரின் போகும்போது அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ரெகுலரா வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின், புரடி வலி இருந்தது அவங்களுக்கு. அதனால ஈகோஸ்பிரின் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, பார்க்கிட்டிடின், சிண்டோபா பிளஸ், ஜானலிக்ஸ் SR 200, ரீபேஸ் 25 இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மயிலாடுதுறையில இருந்து பேசுறேன் டாக்டர். உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் உங்க அப்பாவுக்கு வந்து சுகர்னால கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே டாக்டர். கிட்னி ஹீமோகுளோபின் வேற கம்மியா இருக்கு. ஓகே டாக்டர். அதனால இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து ஃபேவரபிள் கிடையாது. ஆனா இப்போதைக்கு சுகர் ஓரளவு கண்ட்ரோலா இருக்கு. இவர் இன்சுலின் போடுறாரா டேப்லெட் சாப்பிடுறாரான்னு தெரியல. டாக்டர் சொன்னாங்க இப்போ வந்து சுகர் வந்து நார்மலா இருக்கு, அதனால சுகர் டேப்லெட் எடுத்துக்க வேண்டாம். ஒருவேளை சுகர் நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னா அப்புறம் லோ சுகருக்கு நம்ம வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சொன்னாங்க. எந்த டாக்டர்? டாக்டர் ராஜேந்திரன் சொல்லி தஞ்சாவூர்ல டாக்டர். அவங்க நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். நியூரோ டாக்டர் அவங்க. என்னம்மா இது நியூரோ டாக்டர்? சரி, நீங்க ஒரு சுகர் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, ஒரு கிட்னி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சரியா டாக்டர்? ஒரு சின்ன டவுட் டாக்டர். கேளுங்கம்மா. அவங்களுக்கு கால் வந்து கீழே பாதத்தை வைக்கும் போது பஞ்சு மேல வைக்கிற மாதிரி மெதுமெதுப்பா இருக்கு. அதுதான்மா, இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கிட்னி டாக்டரையும் முக்கியமா சுகர் டாக்டரை பாருங்க. ஏன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாம தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. மாத்திரை போட கூடாது. அந்த காலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த கணுக்காலுக்கு கீழே வந்து பாதத்துக்கு மேல பிளாக்கா இருக்குது. சில நாள்ல யூரின் போகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மல் பேல் எல்லோ இல்லாம கொஞ்சம் பிரவுனிஷா என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகுது. சரி, நீங்க வந்து இப்ப நான் சுகர் டாக்டரையும் கிட்னி டாக்டரையும் கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார். நம்ம பேசலாம். இப்போ வந்து 5 வருஷமா வந்து ஒருத்தர் சுகர் இருந்தது, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு வந்து 1 மாசத்துக்கு வந்து நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுமே எனக்கு குணமடையல அப்படின்னு சொல்லி. அதாவது இது நல்ல என்ன டேப்லெட் நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப டேப்லெட் கொடுக்காங்க, அது கரெக்டா தான் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. என்ன இதுக்கு அதாவது இந்த சுகர் வியாதியை பொறுத்தவரையில இதெல்லாம் கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லி நம்மளை விட்டு போகாது. சரி, சொத்து மாதிரி அப்படின்னு சொல்றது. அதனால இதை அடிக்கடி வீட்டில் இப்போ வந்து ஹோம் பிளட் குளுக்கோஸ் மானிட்டரிங் நாங்கள் சொல்லுவோம். அடிக்கடி வீட்டிலே ஒரு சுகர் மீட்டர், நல்ல சுகர் இன்னைக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ சுகர் மீட்டர் கிடைக்குது. ஒரு நல்ல சுகர் மீட்டர் வாங்கி வச்சு அடிக்கடி செக் பண்ணி பார்த்தா தான் மாத்திரை வேலை பார்க்குதா. வெறும் மாத்திரை மட்டும் வேலை பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நீங்களும் வேலை பார்க்கணும். இந்த சென்ஸ் டயட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சமாவது எக்ஸசைஸ். இது 3 சேர்ந்தா தான் சுகர் கண்ட்ரோல் வரும்.
சரியா? ஸோ திஸ் இஸ் அட்வைஸ் ஃபார் ஹிம். அவர் வந்து இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே பேசணும், இது வந்து டயபெட்டிக்ஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட் வச்சா தான் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. யூஸ்வலாக நம்ம ஊரில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டயபெட்டிக்ஸ் கிளினிக்னு வச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து இதில் எல்லா டிசீஸையும் பார்க்குற மாதிரி டயபெட்டிஸும் அவங்க பார்ப்பாங்க, மாத்திரை மட்டும் கொடுத்துருவாங்க. ஒரு கண்ணை செக் பண்ணுறதுலையோ இந்த மாதிரி டயட் அட்வைஸோ சுகரை செக் பண்ணி பார்க்குறது, ஃபுட் கேர், இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணுறதுல வந்து ட்ரைனிங்கும் இருந்திருக்காது, நேரமும் இருக்காது. ஸோ இதனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, எல்லா மெடிக்கல் காலேஜ்லையும் டயபெட்டிஸ் கிளினிக்னு வச்சா அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஓரளவு நம்ம வந்து இது பண்ணலாம். டயபெட்டிஸில் பொறுத்தவரையில் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லா ட்ரீட் பண்ணோன்னா அது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒர்த். ஃபியூச்சரில் காம்ப்ளிகேஷனுக்கு செலவு பண்ணுறதுல சேவ் பண்ணலாம். லைஃப் வில் பி ஸ்பேட். ஓகே சார், இப்போ வந்து பலகட்ட போராட்டங்கள் அப்புறம் வந்து ரேபிட் டெஸ்ட் கிட் வந்து வந்துருச்சு இந்தியாவுக்கு. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் இந்த கொரோனா தடுக்கிறதுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? எஸ், அதாவது இதுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கு. அது யூஸ்வலாக ஹாஸ்பிட்டலில் வந்து காய்ச்சல் போனான்னா பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், சிம்பிள் பிளட் கவுண்ட் எல்லாம் பண்ணி யூரின் ரொட்டீன் பண்ணுவோம். இந்த இன்ஃபெக்ஷஸ் டிசீஸுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இம்யூனாலஜி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறது, அதுதான் இந்த ரேபிட் டெஸ்ட். இது வந்து என்ன அப்படின்னா இது இட்ஸ் சர்வீலன்ஸ். அதாவது எப்படி அப்படின்னா என்ன எப்படி அப்படின்னா கம்யூனிட்டியில் வந்து யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து லாக்டவுன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டிசீஸ் வந்து ஊருக்குள்ளே இருக்குது, அது ஃப்ளேரப் ஆச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு எல்லாரும் வந்துடுவாங்க, நம்மளால் கோப்பப் பண்ண முடியாது, எல்லாம் வீட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வீட்டில் இருக்கிறப்ப ஹை ரிஸ்க் குரூப் ஒன்று, இப்போ ஓல்ட் ஏஜ், இந்த மாதிரி டார்கெட்டட் ஸ்க்ரீனிங்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஹெல்த் கேர் பர்சனலுக்கு பண்ணணும், போலீஸுக்கு பண்ணணும், துப்புரவு தொழிலாளருக்கு பண்ணணும். அதுக்கடுத்து தான் ஓல்ட் ஏஜ், என்ன பிரிசன், மென்டல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ இந்த உதவும் கரங்கள் மாதிரி அவங்க வந்து இந்த டிசேபிள் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம போய் ஆக்டிவாக போய் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லி இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்ன இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வைரஸ் இருக்குதா? ஏன்னா இந்த வைரஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா ஏசிம்டமேட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வைரஸ் இருக்கலாம், காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடியே கூட நான் வந்து வைரஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அதனால தான் இந்த கிட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கெலாம் பாவம். நம்ம வந்து என்ன சொல்லுவோம், டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், நம்ம ஊரில் தான் ரொம்ப யங் பீப்புள் இருக்கா, நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கஷ்டம் வர நேரத்தில் இதே பிரச்சனையாயிருது. ஏசிம்டமேட்டிக் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. ஏசிம்டமேட்டிக் எவ்வளவு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு இந்த டெஸ்ட், அதுதான் இது வந்து சர்வீலன்ஸ். இப்போ வந்து எப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல வந்து டெரரிஸ்ட் இருக்கிறாங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த கிரிமினல் ரெக்கார்டு உள்ளவங்களே ரெக்ரூட் பண்ணி நாளைக்கு 5 வருஷம் கழிச்சு நீ போய் இந்த அல்கைடா ஸ்லீப்பர் செல்லுன்னு உங்க டெரரிஸ்ட்ல சொல்ற மாதிரி இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ல வந்து ஏசிம்டமேட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களை கண்டுபிடிச்சா தான் சொசைட்டி வில் பி சேஃப். ஆனா இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட்டு இல்லை இந்த மாதிரி டெவலப்பிங் லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்காலலாம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறதான் கொஸ்டின். இந்த கொரோனா கொடூரம் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போதைக்கு நம்ம இருக்கிற இது வந்து இன்டர்வல் பீரியட் தான். இன்னொரு ஆஃப் தான் வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில், இன்னும் ஆப்பிரிக்காலேயோ லாட்டின் அமெரிக்காலேயோ இந்தியா, மெக்சிகோ, பிரேசில், ஏன்னா நம்மெல்லாம் டினைலில் இருக்கிறோன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதனால இதை எப்படி பண்ண போகிறோங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹிமாலயன் டாஸ்க். வில் ஹேவ் டு கோப் இட். பட் அதுக்கு தான் நான் என்ன நினச்சேன், ஒரு சிம்பிள் சொல்யூஷன். எல்லாத்துக்கும் ஒரு சிபி சாக்கு வச்சு எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு வீட்டில் வந்து காய்ச்சல் இருக்கான்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் ஆஃப் நோ யூஸ். ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணலாமே, இது ஐ டோன்ட் நோ, ஐ மே பி அட் ஃபால்ட். அதனால உங்கள் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப கிட்டு இல்லை. அப்படியே கிட்டு வந்தாலும் அது ஸ்டாண்டர்டைஸ்ட் கிட்டாக இருக்கணும், சரியா? அதர்வைஸ் வேஸ்ட், பணமும் வேஸ்ட்டு. வேலிடேட் பண்ணி இருக்கணும், நல்ல லேபில் பண்ணணும். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். என் பேர் ரவீந்திரன். சொல்லுங்க ரவீந்திரன். எனக்கு 54 இயர்ஸ் கிராஸ் ஆயிருக்கு. ஓகே சார். ஆக்சுவலா எனக்கு இந்த பிபி இல்ல, சுகர் இல்ல, எந்த மாதிரி இந்த காம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. ஓகே. ஆனா இந்த 2-3 நாள்ல பசிக்குது நல்லா. ஓகே. ஆனா சாப்பிட முடியறது இல்ல. ரெண்டாவது, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா சாப்பிட்டாலுமே ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. ஓகே. டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமா? நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி தூக்கம் வருதா? தூக்கம் அருமையா தூக்கம் வருது சார். வேற ஏதாவது ரொம்ப கவலையா இருக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரிலாம் இல்லையா? சரி, ஒருவருங்க வெயிட், ப்ளீஸ் வெயிட். ஓகே, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில் வந்துட்டே இருக்கு. அடுத்த நேயர். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம் சார். எனக்கு அடிக்கடி தொண்டைப்புண் அதிகமா இருக்கு சார். தொண்டைப்புண் அதிகமா ஆகுது சார். சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. தொண்டையில புண் அதிகமா இருக்கு சார். ரொம்ப
தொண்டையில புண்ணு அதிகமா இருக்கு சார். அடிக்கடி நெஞ்சு எரிச்சலா இருக்குது. அது என்ன சார் காரணம்? அடிக்கடி வர காரணம்? தொண்டையில புண்ணுன்னா என்ன பண்ணுது? அதனால உங்களுக்கு என்ன சாப்பிட முடியலையா? என்ன கஷ்டம்? ஆமா சார், சாப்பிட முடியல சார். எதை சாப்பிட்டாலுமே ஒரு மாதிரியா உள்ள டைட்டா இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதனால கொரோனாவா இருக்கும்னு பயப்படுறீங்களா? கொரோனா பத்தி நான் பேசுறேன் சார். கொரோனா பத்தி நான் பேசல. நீங்க அடிக்கடி இந்த தொண்டை சார் புண்ணு அதிகமா ஆகுது. என்ன ரீசனுக்காக ஆகும்? ஏதாவது டாக்டரை பாத்தீங்களா? டாக்டர் பார்த்தேன் சார். டாக்டர் பார்த்தல ஒரு டானிக் ஒன்று கொடுத்துருக்காரு. இல்ல என்ன பிரச்சனைன்னு சொன்னாரா? என்ன பிரச்சனை இருக்குன்னு? அது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தேன் சார். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா வெறும் டானிக் மட்டும் வாங்காம என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கணும். சரியா? ஓகே ஓகே சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேசினது 54 வயசு ஆகுது, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஆனா வந்து பசிக்க மாட்டேங்குது, அதை மீறியும் நான் நல்லா சாப்பிட்டாலும் அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது, தூக்கம்லாம் நல்லா வருது, எந்த கவலையும் இல்லை அப்படின்னு வேற சொன்னாரு. அதாவது இந்த இது டெலிமெடிசன்ல ஒன் கேன் கிவ் அட்வைஸ், நாட் டெஃபினட் ட்ரீட்மெண்ட். அவருக்கு வந்து 54 வயசு இருக்கிறதுனால சின்ன பிளட் டெஸ்ட் பண்ணி அதாவது மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவாங்க, அதுக்கு இவர் தான் ஐடியல் கேண்டிடேட். சரியா? ஸ்டில் வி டோன்ட் நோ அவர் ஏதாவது ஸ்மோக் பண்ணுறாரா இல்லை ஆல்கஹால் எதுவும் இருக்கா அதெல்லாம் கேட்கணும். அவருக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணி பார்க்கலாம். என்ன தைரியம் இல்லை ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம இந்த டிவி மூலமாக அட்வைஸ் பண்ண முடியாது. இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ டாக்டர். அண்ட் இஃப் பணம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் கூட மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறாங்க, பண்ணி பார்த்துக்கலாம். அந்த தொண்டையில் புண்ணு வந்தவர் ஒரு ENT அவருக்கு புண்ணு இருக்குன்னு சொல்கிறாரு, அதனால என்ன அவராக நினச்சிக்கிறாரா என்னங்கிறது வந்து ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டரை போய் பார்க்கறதுக்கு நல்லது தான். சரி சார். இன்றைக்கி வந்து கொரோனா பாதிப்புனால இப்போ மக்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் களத்தில் இறங்கி இன்றைக்கி நமக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும், துப்புரவு ஊழியர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த வழங்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கவச உரைகள் வந்து வெறும் மாஸ்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அது மட்டுமே அது அவங்களுக்கு போதுமா? ஏன்னா ரொம்பவே வந்து மக்கள் வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க. வந்து துப்புரவு பணியாளர்கள் வந்து அந்த கிருமிகள் கூட தினமும் போராடுறாங்க. அவங்களுக்கு அந்த மாஸ்க் மட்டும் போதுமா? குட். அதாவது இதுதான் வந்து அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து ஹீரோஸ், ட்ரூ ஹீரோஸ். அஃப்கோர்ஸ் மெடிக்கல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் தான் ஃப்ரண்ட் லைன் என்ன. பட் அவங்கெல்லாம் வந்து படித்தவங்க, ஓரளவு வந்து அவங்களுக்கெல்லாம் பணம் இருக்கும். சரியா? நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கும். அதே மாதிரி போலீஸும் பாவம், அவங்க வந்து இப்போ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லையாவது கொஞ்சம் நேரம் குவாரண்டைன்லாம் அனுப்புகிறோம். இங்கே வந்து போலீஸில் வந்து ரவுண்ட் த கிளாக் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கும். ஐ ஹோப் தட் தே கெட் சம் ரெஸ்ட். பட் இந்த ஒர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா துப்புரவு தொழிலாளர்கள் தான் என்ன. ஸோ இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாரின் பாலிசி அப்படின்னு ஒரு மேகசின் உண்டு, இன்டர்நேஷ்னலி ரெனோட் மேகசின். அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கிள் இந்தியாவை பற்றி, நோ மாஸ்க் நோ கிளவ். இந்தியாவில் வந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இருக்கிறாங்களே, இவங்க எல்லாமே தாழ்த்தப்பட்டவர்கள் தான் என்ன. இவங்களுக்கு படிப்பறிவு எஜுகேஷன்லி கம்மியாக இருக்கும், எக்கனாமி வந்து புவர், டென்ஸ்லி பாப்புலேட்டட், இவங்களுக்கு டாக்டர் சர்வீஸ் ஆக்சசிபிள் கிடையாது, தண்ணி கூட அவங்க இருக்கிற இடத்துல வந்து கிடையாது. அதனால இவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே 2 பேர் உண்டு, எனக்கு 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒருத்தர் வந்து மாஸ்க்கு க்ளவ் இல்லாமல் வந்தார். உடனே இன்னொருத்தரை பார்த்தேன், சார் அவர் சொன்னார் மாஸ்க் போட்டுக்கு க்ளவுஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னாரு. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பணம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் அவர் எனக்கு 200 ரூபா தான் சார். ஸோ அதுவும் ஏன்னா இவங்க எல்லாமே நம்ம டுடே ஆல் த பொலிட்டீஷியன்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி பாலிடிக்ஸ் என்ன அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோங்காங்க. நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் எல்லாருமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் தான் என்ன. அப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எப்படின்னு சொல்லி இந்த 108 ஆம்புலன்ஸை பார்த்தா தெரியும். இவங்க எவ்வளவோ பணம் கவர்மெண்ட்டில் வாங்குவாங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கு வந்தால் தான் சாப்பாடு, அவங்க காய்ச்சல்லாம் கூட வந்து வேலை. அதனால அவங்களுக்கு தான் வந்து நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கணும். அவங்க இன்னைக்கு வந்து இந்த நம்ம ஆன்டிபாடி டெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும் என்ன. ஏன் அப்படின்னா நம்ம மாஸ்கெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோம் நமக்கே தெரியாது. நம்ம ஊரில் ஈவன் சம் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ரோட்டில் போட்டுருவோம். சரியா? நம்ம ஊருக்கு வந்து ட்ரைனேஜ் வந்து நேராக எங்கே போகும், கூவத்துக்கு போகும். நம்ம ஊரில் வந்து ஹைஜீன் பப்ளிக் ஹெல்த்துங்கிறதே நம்ம ஊரில் வந்து பெரிய ஜீரோ என்ன. அதனால இதை சாக்கு வச்சு அவங்களெல்லாம் நல்லா கேர் பண்ணணும், பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் வந்து மெசேஜ். ரியல் ஹீரோஸ் வந்து இன்றைக்கி அவங்க தான். சரி சார். இப்போ வந்து மதியம் 1 மணி வரைக்கும், காலைல இருந்து 1 மணி வரைக்கும் வந்து மளிகை கடைகள், அத்தியாவசிய பொருட்கள் இருக்கக்கூடிய கடைகள்லாம் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து மக்கள் வந்து வெளியே போகிறாங்க. அந்த சமயத்தில் முகக்கவசம் ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகக்கவசத்தின் முக்கியத்துவம் என்ன வகையான முகக்கவசங்கள் வந்து அணிவது ஒரு மிகவும் சிறப்பாக தான் இருக்கும். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா N95 அந்த மாஸ்கோட முக்கியத்துவம் என்ன சார்? N95 தான் இருக்கிறதுலே பெஸ்ட். அது பென்ஸ் கார் மாதிரி அப்படின்னு வச்சுக்கணும். சரியா? இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் என்ன. இன்னைக்கு வந்து ஒன் கண்ணாடி இப்போ வந்து எல்லாரும் பென்ஸ் கார் வாங்க நம்ம சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா N95 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹாஸ்பிட்டல் யூஸ். என்ன இன்னைக்கு வந்து டாடா அம்பானி அவங்கெல்லாம் வந்து கூட இல்லை எம்பிஸ் பணம் வச்சிருக்காங்கன்னா அவங்கெல்லாம் கூட N95 வாங்குங்கன்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா N95 ஷுட் பி ரிசர்வ் ஃபார் தி ஹாஸ்பிட்டல். இன்கேஸ் இஃப் நம்ம ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா N95. ஏன்னா இப்போ சாதாரண இப்போ நான் வர்றப்ப எனக்கு ஒரு மாஸ்க் கொடுத்தீங்க, திஸ் மாஸ்க் இஸ் எனஃப். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 70% ஆஃப் தி நம்ம நோஸ் அண்ட் அதாவது மூக்கு நாஸ்ட்ரில்ஸ் மவுத்தில் வந்து 70% ஆஃப் தி ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடியலாக என்ன பண்ணணும் அப்படின்னா 0.3 மைக்ரான் அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா பட் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாஸ்க் போடுறதுல என்ன நல்ல அப்படின்னா இப்போ எனக்கு டிபியோ இல்லை எனக்கு கொரோனாவோ இருந்துச்சுன்னா அது வந்து வெளியில் வர்றது வந்து கம்மியாகும். வெளியிலிருந்து உள்ளே வருதாங்கிறது வந்து நம்ம வந்து ஏன்னா இந்த மாஸ்க் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் கிடையாது. இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறோம், சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஒரு கர்ச்சிப்பை கூட போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம், கிளாத் மாஸ்க் கூட போதும். சரியா? பட் இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து மாஸ்க் வந்து என்ன அப்படின்னா இப்போ டெல்லி எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லேயும் எப்பயுமே மாஸ்க் போட்டால் தான் நல்லது, ஏன்னா பொல்யூஷன் இருக்குது. அப்போ வந்து அந்த வைல்ட் கிராஃப்ட் அப்படி அந்த பேக் எல்லாம் பண்ணுறாங்களா அவங்க வந்து ரீயூசபிள் மாஸ்க் எல்லாம் இப்போ விற்கிறாங்க. அது வந்து மிந்த்ரா ஆப்பில் 3 மாஸ்க் 500 ருபீஸ் சொல்லி அந்த இஃப் யூ ஆர் ஐடி டெக் சேவை அப்படின்னா நீங்கள்லாம் வந்து ரீயூசபிள் மாஸ்க் வச்சுக்கோங்க. என்ன மாஸ்க் ஏதாவது ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்க. பட் மாஸ்க் போடுறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னா கம்யூனிட்டிக்கு நல்லது. உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ சொசைட்டி அஸ் அ ஹோல் சொசைட்டி பெனிஃபிட்ஸ். அதனால வந்து இந்த பேர்டன் வந்து குறையும். சரி சார், இறுதி கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுடைய இந்த மருத்துவ அனுபவத்தில் நீங்கள் கொரோனாவை எப்படி பார்க்குறீங்க? கொரோனா வந்து மருத்துவத்தில் வந்து லைஃப்லே எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். என்ன அதனால வந்து இந்த பேண்டமிக் ப்ரிப்பேர்னஸில் வந்து எல்லாருமே ஸ்டார்டிங் ஃப்ரம் ட்ரம்ப், போரிஸ் ஜான்சனோ இல்லை மேக்ரான், மெர்க்கல் எல்லாருமே வந்து ஃபெயில் தான். சரியா? அப்போ நம்மெல்லாம் வந்து அவங்க 35 மார்க்குன்னா 34 மார்க்னா நம்ம 30 மார்க் இன்னைக்கு வரைக்கும். சரியா? ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா பட் நம்ம மக்கள் இதுக்கு தான் வந்து மக்களும் நாங்கள் என்றைக்குமே என்ன சொல்லுவோம்னா ஹெல்த் கேரில் பீப்புள் ஷுட் டேக் இன் சார்ஜ். நீங்களுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். டாக்டர் சொன்னார் அவர் மேலே பழிய போட்டாமல் ஒன்ஸ் யூ டேக் பார்ட். அப்போ அதுக்கு தேவை ஹெல்த் லிட்ரஸி. இன்னைக்கு வந்து கூகுள் ஏரா. நீங்களுமே கொஞ்சம் இதை பற்றி படிச்சுக்கிட்டு கொஞ்சம் விவரமாக இருந்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஹெல்த்தில் வந்து நல்லா தான் இருப்போம். பட் இந்த ஸ்லோகன் நம்மள மாதிரி கண்ட்ரிக்கு டெவலப்பிங் நம்ம ஏன் போராக இருக்கிறோம் அப்படின்னா நம்மகிட்ட ஹெல்த் எல்லாம் நல்லா இல்லை. ஏன்னா ரெகுலேஷன் நல்லா இல்லை, ஹெல்த் ஆஃப் வெல்த் தேவை. அதையும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் காரங்கள்லாம் இந்தியாவை பொறுத்தவரையில் எப்படியாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் எல்லாம் வந்து என்னன்னா லோ கிளாஸுக்கு வந்து நல்லா இது பண்ணணும். கவர்மெண்ட் வந்து ஹெல்த் கேரை வந்து விலைக்கு வாங்காமல் இன்சூரன்ஸ் கொடுத்து வாங்காமல் கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட். என்னைக்கு வந்து நல்ல கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்குதோ அன்னைக்கு அந்த நாடெல்லாம் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. சரி சார், இப்போது மருத்துவர்கள் வந்து இந்த கொரோனா பாதிக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையில் கொரோனா பாதித்தவங்கள்ட்ட ரொம்பவே வந்து அருகில் இருக்கக்கூடியவங்க வந்து மருத்துவங்க தான். அவங்க சந்திக்கக்கூடிய அந்த சவால்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? சரி, இதில் அதான் எல்லாருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள்லாம் வந்து இந்த மெடிசின் வந்து நல்லா 1 கோடி ரூபா சம்பாதிச்சிடலான்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துச்சு எம்ஜிஆர் பீரியடில். என்ன இப்போ வந்து 1 கோடி ரூபா கொடுத்து கூட என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது MBBS அந்த மாதிரி காலத்தில் இருக்குது. என்ன அதனால வந்து மெடிசின்ங்கிறது வந்து சாக்ரிஃபைஸ். இதில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி மெடிசினுக்கு வராமல் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வந்தான்னா நல்ல பேர் வாங்கினீங்கன்னா நீங்கள் 10 கோடி கூட எவ்வளோ நாளும் சம்பாதிக்கலாம். இதில் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. இதெல்லாம் என்றைக்குமே வந்து தெர் இஸ் நோ கெயின் வித்தவுட் பெயின். பட் ரொம்ப சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, எஸ்பெஷலி நம்ம இந்தியாவில் தான் இது இந்தியன்ஸ் வெளிநாட்டுக்கு போனால் நம்ம வந்து க்ளவ் எல்லாம் ஒரு பிளட் சாம்பிள் எடுத்தால் கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிலலாம் வந்து க்ளவ் போட்டு எடுக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்னஸோ இல்லை டெடிக்கேட்டடோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். என்ன நான் அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையன்னு தமிழில் சொல்லுவோம். சுத்தம் சுகம் தரன்னு சொல்லி நம்ம மருத்துவர்களும் ரொம்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும். இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஹெல்த் நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட் இட் இஸ் த கவர்மெண்ட் டியூட்டி டு ப்ரொடெக்ட் த ஹெல்த் கேர் ஒர்க். சரி சார், இவ்வளவு நேரம் வந்து எங்கள் அரங்குக்கு வந்து எல்லா கேள்விகளுக்கும் ரொம்பவே ஓப்பனாக வந்து பதில் சொல்லி மக்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்து வச்சிருக்கீங்க. எங்கள் அரங்குக்கு வந்து உங்களுடைய பதில்களை சொன்னமைக்கு மிக நன்றி சார். அன்ஃபார்ச்சுனேட்லி மை ஃபாதர் இஸ் நாட் அலைவ். அவர் வந்து கருணாநிதி பேர் தான் வச்சாரு. I am very glad that கலைஞர் செய்திகள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தப்ப we hope that will be again and again minus corona. ஓகே சார், thank you சார். நேயர்களே, கொரோனா குடரும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகளோடு. வணக்கம்.